சக்தி நிலையங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் அடிச்சுட்டே இருக்கும். நாம சொல்லி அடிக்கிறது இல்லை, அதுவாக அடிச்சுட்டே இருக்கும். அதுதான் அநாகதம். அந்த துடிப்பு நின்றுச்சுன்னா சிவம் சவம் ஆயிரும். அநாகதம், விசுத்தி, காற்று. அதற்காட்டி தான் நான் பேசுகிறோம். ஆக்ஞா, இந்த உலகத்தினுடைய அவ்வளவு அறிவையும் தெய்வ சக்திகளையும் கிரகிக்கின்ற ஆற்றல் இதற்கு இருக்குது. சகசிராரம்னு பேர். அப்படி இந்த 7 ஆதாரங்களிலும் 7 அம்மாமார்களிலிருந்து நம்ம வழிநடத்துகிறாங்க. இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால இந்த சப்த கன்னிகளை அங்கே வச்சேன். நம்முடைய தமிழர்கள், பண்டை தமிழர்கள் வானியல் சாஸ்திரத்தில் விற்பனர்களாக இருந்தார்கள். 48 நாள் மண்டல விரதம் வருது என்று சொல்லுவார்கள். அந்த 48 நாளுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 27 + 12 + 9 கூட்டுங்க 48 வந்துடும். அப்படி அந்த 9 நவகிரகங்கள் இல்லாத கோவிலே இருக்காது. அப்போ வானியல் நம்ம தமிழர்கள் அவ்வளவு உயர்ந்த அறிவு களஞ்சியமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே இதையெல்லாம் அடிப்படையில் வைத்துக்கொண்டு அந்த நவகிரகங்கள், சப்த கன்னிகைகள், 18 சித்தர்கள் ஓடி 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 இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிறாங்க. கங்கை யமுனை உனக்குள்ளே இருக்கிறது. சூரியன் சந்திரன் உனக்குள்ளே இருக்கின்றார்கள். சூரியகலை, சந்திரகலை. இடது நாசி சந்திரகலை, வலது நாசி சூரியகலை. சூரியன் சந்திரன் எல்லாம் நமக்குள்ளே இருக்கு.